வணக்கங்க. நம்ம தமிழ் சினிமாவில் சர்ச்சைக்குனே பேர் போன சில நடிகர் நடிகைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் சிம்பு அப்படின்னாலே எப்பயுமே வம்பு சர்ச்சை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிம்பு என்ன பண்ணியிருந்தாப்புல, நம்ம தலை பாணியில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. நம்ம தலை அறிக்கை தான் வெளியிட்டிருந்தாப்புல, ஆனால் வீடியோ எதுவும் போடல. இப்போ அந்த வீடியோவில் சிம்பு என்ன சொன்னார்னா, என் படத்துக்கு தயவு செஞ்சு இந்த பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க, அதுக்கு பதிலாக உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது புடவை எடுத்து கொடுங்க, வீட்டில் நல்ல பிள்ளையா நடந்துக்கங்க, அதை நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம், அதை நீங்க பண்ணக்கூடிய எனக்கு மிகப்பெரிய ஒரு அன்புக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாப்ல. இது சொல்லி முடிச்ச உடனே விமர்சனங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. சோசியல் மீடியாவில் எல்லாருமே பயங்கரமா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிம்புவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் உனக்கு எதுக்கு இந்த பில்டப், உனக்கு இருக்கிறதே 2-3 ரசிகர்கள், உனக்கு எவன் பாலாபிஷேகம் பண்ண போறியா, உனக்கு எவன் கட் அவுட்லாம் வைக்க போறியா, நீ எதுக்கு பில்டப் கொடுக்குற அப்படின்னு யாரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இப்போ நானே இப்போ பேசுறேன்னு நினைச்சுக்கோங்களேன், பேசுறப்ப டே மூடிட்டு வேலையை போய் பாடுறா, நீ பேசி நான் கேட்கறதா அப்படின்னு திட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தேன்னா நல்லா சொன்னீங்க, இப்படியே டெய்லி அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இப்போ அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம காதில் எடுத்துக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இப்போ சிம்பு மறுபடியும் ஒரு வீடியோ விட்டுருக்காப்புல. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தா, யாரோ சொல்லியிருக்காங்க, எனக்கு ஏதோ ஒரு சில ரசிகர்கள் தான் இருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. இதுக்காகவே நான் சொல்றேன், நீங்க பாக்கெட் பால்லாம் வாங்கி அபிஷேகம் பண்ணாங்க, அண்டாண்டாவா பார்த்தோன்னா பால் அபிஷேகம் பண்ணுங்க, பெரிய பெரிய கட் அவுட்லாம் வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா சொல்லி ரசிகர்களை உசுப்பேத்தி விட்டுருக்காப்ல. ஏற்கனவே விசுவாசம் படம் வந்தப்போ கட் அவுட் பேனர் எல்லாம் வச்சு அது சரிஞ்சு கீழே விழுந்து ரசிகர்களுக்கு எல்லாம் காயம் ஏற்பட்டுச்சு. இப்ப தனிப்பட்ட இவருடைய கோபத்துக்காக எதுக்கு ரசிகர்களை பார்த்தோன்னா தூண்டி விடுறாங்க, சிம்பு பார்த்தோன்னா என்ன லூசா, ஏன் அப்படி பைத்தியகாரத்தனமா பேசுறான் வைக்கிறான் அப்படின்னு நம்ம நெட்டிசன்கள் முதற்கொண்டு எல்லாருமே கிளின்னு கிழிச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீம்ஸ் கிரியேட்டரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் சிம்பு பார்த்தீங்கன்னா பேசின இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக எப்பயுமே ரசிகர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட கணிப்பு. இருந்தாலும் சிம்பு பேசுன இந்த வார்த்தைகள் சரியா தப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றிங்க, வணக்கங்க.